திமுக நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்காக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், பகுதி ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், ஊராட்சி நகராட்சி செயலாளர்கள், மாநகராட்சி மேயர், துணை மேயர், மண்டலக்குழு தலைவர்கள் உள்ளிட்டோரை சென்னைக்கு அழைத்திருந்தது திமுக தலைமை. கட்சியின் முதன்மைச் செயலாளர் அமைச்சர் KN நேரு, அமைப்புச் செயலாளர் RS பாரதி, அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு ஆகியோருடன் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட கலந்தாய்வு கூட்டம் சனிக்கிழமை அன்று அறிவாலயத்தில் நடந்தது. தேர்தல் சமயங்களில் திமுகவில் நடக்கும் சம்பிரதாய கூட்டம் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட்டை கையில் வைத்து கொண்டு ஒவ்வொருவரையும் உதயநிதி கேள்வி கேட்க துவங்கியதும் நிர்வாகிகளின் அடிவயிற்றில் புலியை கரைத்தது. கூட்டத்தில் கலந்து கொண்ட சிலரிடம் பேச்சை கொடுத்தபோது உதயநிதி ஸ்டாலின் பாகுபாடு பார்க்காமல் அனைவரிடமும் சாற்றையை சுழற்றியதை சிலாசித்து போனார்கள். மதியம் 12:45 மணி அளவில் கோவை மாநகர மாவட்டத்திற்குட்பட்ட சிங்காநல்லூர் 3 பகுதி கழக செயலாளர் சேக், பீளமேடு பகுதி கழக செயலாளர் செந்தமிழ் செல்வன், வேளாண்டிபாளையம் கிருஷ்ணராஜ் மற்றும் சாய்பாபா காலனி பகுதி கழக செயலாளர் KM ரஹி ஆகியோரை முதலில் அழைத்திருந்தனர். எடுத்த எடுப்பிலேயே கட்சியில் எந்த நிகழ்ச்சி என்றாலும் உங்கள் பையனைத்தான் முன்னிறுத்தி வருகிறீர்களாம், எந்த கட்சி நிகழ்ச்சி என்றாலும் உங்கள் பையனைத்தான் முன்னிறுத்தி வருகிறீர்கள், ஏன் மற்றவங்க எல்லாம் கட்சியில் இல்லையா என வேளாண்டிபாளையம் கிருஷ்ணராஜையும் கொக்கி போட, வேகத்திலேயே மறுபக்கம் திரும்பி, ஏன் சேக் பாய் மாவட்ட செயலரை மதிக்க மாட்டேன் என்கிறீர்களாம், உங்கள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வருது, ஜாக்கிரதை என்றிருக்கிறார் உதயநிதி. ஏசி அறையை தாண்டி 4 பகுதி கழக செயலாளருக்கும் வியர்த்து கொட்டிய நிலையில் கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது உங்கள் பகுதி கழகத்தில் மட்டும் ஓட்டு கம்மி என செந்தமிழ் செல்வனை கேள்வி எழுப்ப, அந்த சமயத்தில் நான் அங்கே நிர்வாகியாக இல்லைங்க, மாவட்ட செயலாளர் கார்த்தியோட ஆள் தான் இருந்தார் என போட்டுடைத்தார் அவர். அடாவடி வசூல், கட்ட பஞ்சாயத்து, மாமூல் என குறுநில மன்னனாகவே இருக்கீங்களா சார் என அழுத்தம் திருத்தமாக KM ரவியை கேட்டிருக்கிறார். இதனிடையே எழுந்த சேக் மாவட்ட செயலாளர் கார்த்திக்கின் தகுதித்தங்களை ஆதாரத்தோடு கொடுக்க ஒரு நாள் அவகாசம் கொடுங்க என கேட்டார். அதேபோல் அடுத்த நாள் அந்த ஆதாரங்களை கொடுத்துள்ளதாக கூடுதல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக திருமலைபாளையம் பேரூர் கழக செயலாளர், குறிச்சி வடக்கு பகுதி செயலாளர் கரம்பத்தம்பட்டி நகராட்சி தலைவர் நித்யா மனோகர் மற்றும் கிணத்துக்கடவு மேற்கொண்ட செயலாளர் செந்தில்குமார் ஆகியோருடன் உங்கள் மாவட்ட கழக செயலாளர் யார், அவர் பேச்சை கேட்க மாட்டீங்களா, சேனாதிபதி பேச்சை கேட்டுத்தான் நடப்பேன் என்றால் கட்சிக்குள் இருக்க முடியாது என்று அதிரடி காட்டிய அனுப்பி வைத்தார் உதயநிதி. அதற்கடுத்து சூலூர் அன்பரசு, சுல்தான்பேட்டை மகாலிங்கம் ஆகிய பகுதி செயலாளர்களிடம் உங்களை பற்றி பெருசாக கம்ப்ளைண்ட் வரல, கட்சிக்கு நேரம் செலவிடுங்க என்றிருக்கிறார். இதே வேளையில் நைட் 8 மணிக்கு மேல் கட்சிக்காரங்க யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களாமே என கிணத்துக்கடவு தெற்கொன்றிய செயலாளர் செட்டியாப்பாக்கம் துறையை நோக்கி பாய அவருக்கு உயர்த்து கொட்டியது. அடுத்ததாக கோவை மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக், கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக தளபதி முருகேசன் மற்றும் தொண்டாமுத்தூர் ரவி ஆகியோரிடம் IT டீமை வைத்து மிரட்டி வசூல் செய்வது, கோஷ்டி அரசியல் செய்வதுதான் உங்கள் செயல்பாடு. காரமடையில் உங்களால் கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுள்ளது. இப்படியே போனால் மாவட்ட செயலாளரை மாற்றுவதை தவிர வேறு வழியில்லை என்று கையில் வைத்திருந்த பேப்பர்களை காட்டி பேசியிருக்கிறார் உதயநிதி. கோவை தெற்கு மாவட்டத்தில் உள்ள ஒன்றிய செயலாளர்களை அதிமுகவிற்கு அனுப்பும் வேலையை வெகு சிறப்பாக செய்கிறீங்களாமே என்று சாட்டையை சுழற்றியிருக்கிறார். அங்கிருந்த கோவை மேயர் உள்ளிட்டோரை கண்டுகொள்ளவே இல்லையாம். கூட்டத்தில் நிறைவாக கோவை மாவட்டம் நமக்கு வீக்காக இருக்கிறது, நிர்வாகிகளின் செயல்பாடுகள்
சரியில்லை என்கிற வேதனையில் அவருக்கு மிஞ்சியது. இதனால் கோவையையும் பொள்ளாச்சியும் இழக்காமல் இருக்க குறிப்பிட்ட சில மாவட்ட செயலர்களை தட்டி வைக்கப்படலாம் என்று அல்லது மாற்றப்படலாம் என்றும் தெரிகிறது. ராமநாதன், மோகன், சண்முகசுந்தரம், தண்டபாணி, சுப்பையன் போன்றோர் மாவட்டத்தில் முக்கிய பதவிகளை வைத்தபோது கழகம் வளர்ச்சியடைந்தது. ஆனால் தற்போது இங்கே கழகம் அதாள பாதத்தில் கிடக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் மாற்றமில்லாமல் பாராளுமன்றம் வெற்றி கோவையில் சந்தேகம்தான் என்று கோவை மாவட்ட சீனியர் திமுகவினர் தெரிவிக்கின்றனர். திமுக தலைமை கழகமோ கோவையை மதிமுக கட்சித் தலைவர் கமலஹாசன் நிற்க கேட்டுள்ளதாக தகவல் வருகிறது. அதை அவருக்கு கொடுத்தாலும் திமுக கட்சிக்காரர்கள் நல்ல பணி செய்தால்தான் கோவையை மீட்டெடுக்க முடியும். முதல் தேதி எந்த நேரம் அறிவிக்கப்பட்டாலும் வெற்றி நமதே என்ற நோக்கோடு திமுகவினர் பணி செய்தால்தான் கோவையை மீட்டெடுக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். நன்றி, வணக்கம்.